ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து நைட்டு ஈவினிங்கே வந்து நைட்டு ஒரு 8 மணி இருட்டுற வரைக்குமே வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து அது என்ன சொல்கிறது, அது ஓமவல்லி இருக்குது இல்லையா, அந்த ஓமவல்லிலாம் வந்து ரொம்ப அடர்த்தியாக ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. 2 இயர்ஸாக நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை அப்படியே ரீபார்ட் பண்ண வேணாம், அது பார்க்கவும் நல்லா இருக்க மாட்டேங்குது பழசானனால. ஸோ அதை வேறு ஒரு 2 குச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம வேறு அந்த தொட்டியை வேணால் நம்ம ரீபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி மட்டும் ஒரு குச்சி தான் எடுத்து வச்சுட்டு அதை பிடுங்கலான்னு சொல்லிட்டு பிடுங்கிறதுக்காக அப்படி கையை உள்ளே விடும்போது அதில் வந்து ஏதோ ஒன்று ஒரு மாதிரி சரள பேப்பர் மாதிரி சொரன்னு என்ன சொல்கிறது, கொடி உருளையிலேயே வந்து ஒரு மாதிரி டாட்டாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் உள்ள ஏதோ ஒன்று கடந்தது. நான் கையை வச்சு இப்படி தொட்டு பார்க்குறேன், ஒரு மாதிரி சரசரப்பாகவே இருந்தது. என்னவா இருக்கும், 2 வருஷமாக உள்ளே கிடக்கிற மண்ணுக்குள்ளே ஒரு பாலித்தீன் கவர்லாம் உள்ளே இருக்க வாய்ப்பே இல்லையே, ஆனால் கவர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி திருப்பியும் நான் அதை வந்து எடுக்கிறதுக்காக இப்படி 2 விரலை வச்சு அப்படி பிடிச்சி இழுக்கிறேங்க. அப்போ அசைகிற மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ நினச்சாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் உள்ளே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு குட்டுன்னு ஓடி வந்துட்டு பிடுங்காமல். அப்புறம் பார்த்தா அதாவது தவளை வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், அது வந்து வலுவலுன்னு கருப்பாக அந்த மாதிரி இருக்கும். இந்த தேரைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அது தண்ணிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் கடந்து வளரும் போதுங்க ரொம்ப பெருசாக என்ன சொல்கிறது, ஒரு 1 கிலோ 1/2 கிலோ அந்த அளவுக்கு வெயிட் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி. ஆனால் தோலெல்லாம் அப்படி தண்டியாக அப்படி முகம் முழுக்க பருவு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது உடம்பு முழுக்க இருந்துருக்கு. அதை தான் நான் ஏதோ ஒரு இதுன்னு நினச்சிட்டு பிடிச்சி இழுத்துருக்கேன். நான் இழுக்கவும் அது என்ன பண்ணியிருக்கு, தோல்லாம் ஒரு மாதிரி வயசான தோல் ஒரு மாதிரி வரும், அந்த மாதிரி என்ன சொல்கிறது சருகு பேப்பர் மாதிரியே இருந்தது. நான் பிடிச்சி இழுக்கவும் அவங்க இப்படி ஒரு மாதிரி அசைகிறாங்க. எனக்கு பயமாக போச்சு. அவ்வளோ பெருசுங்க, மண்ணுக்குள்ளே தோண்டி இருக்கேன்னா அது 2 இயர்ஸ். வேறு எல்லாத்துக்கும் நம்ம உரம் போடுவோம், கிளறி விடுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இது வந்து தொட்டியவே மறைச்சி எனக்கு இருந்தது. நீங்கள் பழைய வீடியோஸில் பார்த்தா தெரியும். ஸோ அதுக்கு நம்ம உரம் போடுறது கிடையாது, தண்ணி மட்டும் ஊற்று, தண்ணி கூட உள்ளே சரியாக போகாது. அந்த மாதிரி 2 இயர்ஸாக இருந்ததுனால அவங்க அது உள்ள குடியிருந்திருக்காங்கங்க, உள்ள மண்ணுக்குள்ளே இருந்திருக்காங்க. நான் பிடிச்சி இழுத்து கூட அவங்க வரலை. இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்பா இந்த மாடித்தோட்டம் பயங்கரமான அனுபவங்கள் எல்லாம் கொடுக்குதுங்க. அப்பா இப்போ நினச்சாலும் என்னமும் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அனுபவம் இருந்ததுன்னா உங்களுக்கு எனக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.